நான் கஷ்டப்பட்டேன், என் புள்ள கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சிடாதீங்க. கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். அதனால நீங்க பட்ட கஷ்டத்தை தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவன் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி ஐபோன் வாங்கி கொடுக்கறது, அவன் கஷ்டமே படக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து கெடுத்துறாதீங்க. நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. எங்க அப்பா எங்க கிட்ட ஒவ்வொரு நாளும் சொல்லியிருப்பாரு, அநேகமா விஸ்வநாதன் சாரும் சொல்லியிருப்பாரு, டே நான் 7 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சேன். அப்பா இதே கதை எத்தனை தடவைப்பா சொல்லியிருப்பேன் இவங்களும் நினைச்சிருப்பாங்க. ஆனா அந்த கதை அன்னைக்கு போர் அடிக்கும். ஆனா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா நிறைய உணர்வும். நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வர்றதே அந்த கஷ்டங்களை கேட்டு வரும்போது தயவு செஞ்சு நீங்க பட்ட கஷ்டத்தை குழந்தைங்களுக்கு சொல்லி 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 வளங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஜெனரேஷன்ல நான் பெரிய கேப்பா பாக்குறது அதுதான். கஷ்டத்தை சொல்றதே இல்ல, அவனுக்கு தெரியக்கூடாது, கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். என்னால என்ன பண்ண முடியும்? நானே சாப்பாடு வழி இல்லாம இருக்கேன், நானே இன்னும் செட்டில் ஆகல, என்கிட்டயே ஒண்ணும் இல்ல, என்கிட்ட இருக்கிறது என் குடும்பத்துக்கே காணாது அப்படின்னா நபிகள் அழகா சொல்றாங்க, உன் வீட்டில் சமைக்கும் போது அதனுடைய வாசம் எவ்வளவு தூரம் சொல்கிறதோ அந்த தொலைவில் இருப்பவர்களை நீ சாப்பிட்டீர்களான்னு கேட்கலாம். முடியுமா? முடியாது. நம்மளால ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாட்டாலும் ரோட்ல ஒரு கல்லையோ முள்ளையோ எடுத்து போட முடியும், ஒரு புல்லுக்கட்டை தூக்கி விட முடியும், பஸ்ல ஒருத்தருக்கு இடம் கொடுக்க முடியும், நம்முடைய அறிவை கொடுக்க முடியும், திறமையை கொடுக்க முடியும். நமக்கு யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா ஏதோ போன் பண்றோம், ஏதோ சொந்தக்காரங்களோ இல்ல நண்பர்களோ, அம்மா உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில இருக்காங்க அப்படின்னா நான் வாரேன்னு சொல்லி ஒரு எட்டு பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த ஆஸ்பத்திரியில மாத்தி விடுறதுக்கு யாரு இருக்கா? நம்மளால அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாம பொறாமப்படாம அடுத்தவன் வசதியை பார்த்து மரியாதை கொடுக்க கூடாது ரசா. வயசானவங்களுக்கு மரியாதை முதல்ல கொடுங்க, ஓகேவா? வசதி ஒரு சில பேத்துக்கு தான் வரும், ஆனா முதுமை எல்லாருக்குமே வரும். நான் சொன்னது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். என்னைக்குமே வயசானவங்களுக்கு கொஞ்சமாவது மதிப்பு கொடுங்க, ஓகேவா? எல்லாருக்குமே ஹாப்பி. இங்க யாருமே அவங்களுக்கு பிடிச்ச வேலையை பாக்குறது இல்ல, கிடைச்ச வேலையை பிடிச்ச மாதிரி பாக்குறாங்க. இதோ அந்த அண்ணனை பாரு, அவர்லாம் என்ன பிறக்கும் போதே பொட்டா மாஸ்டர் ஆகணுன்ற கனவோடயா வந்தாரு, ஆனா அந்த வேலையை எடுத்து ஜாலியா பண்றாருல்ல. இங்க பாரு மச்சான், மைதாவா இருக்கிற வாழ்க்கைய நீ தான்டா பரோட்டாவா மாத்தணும். தொழிலை நேசி, உண்மையா நேசி, வேலை பார்த்துட்டே இரு. அது ஒரு நாள் உன் கோபுரத்தை குறைச்சிடும். உழைச்சிட்டே இரு. எல்லாம் சொல்லுவாங்க லீச்சா மாதிரி இருக்காத, இவ்வளவு வேலை பாக்குறேன். நீ பக்குவப்பட்டே இருப்ப. உன்னை எப்ப ஒருத்தன் பைத்தியம் சொல்றானோ நீ ஜெயிக்கிற. ஒரு வேலைங்கிறது நீங்க எல்லாம் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறீங்கல்ல, அந்த வேலைக்கு பின்னாடி இருக்கிற கனவுகளும் அந்த குடும்பத்தினுடைய ஆசைகளும் மிகப்பெரியது. அந்த வேலைக்கு போய் சம்பாதிச்சு உங்களுடைய பணம் மறந்துடாதீங்க. நீங்க வேலை போய் சம்பாதிக்கிற பணம் சம்பளம் கிடையாது. நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய் பணமும் உங்கள் குடும்பத்தினுடைய கஷ்டத்தை துடைக்கிற கைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். கண்ணீரை துடைக்கிற கைகள் என்பதை மறந்துடாதீங்க. அவ்வளவு இடத்துல அப்பா கடன் வாங்கியிருக்காரு, அவ்வளவு இடத்துல அம்மா அவமானப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து மொத்தமா தான் உங்களை படிக்க வைக்கிறாங்க. அது அத்தனையும் தீர்க்க வேண்டிய கடமை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. தயவு செஞ்சு அந்த வேலையை பாருங்க. அவமானப்படாம அசிங்கப்படாம யாருமே வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது.